இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே அருமையான சுவையில் ஒரு அட்டகாசமான மைசூர் ரசமும் இது கூடவே முட்டையே இல்லாமல் ஒரு உடுப்பி வெஜ் ஆம்லேட் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மைசூர் ரசம் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சு புளி கரைக்கும் போது புளி ஈஸியாக கரைக்கிறதுக்கு வரும். இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இந்த துவரம்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சில பொருட்களை வறுத்து அரைக்க போகிறோம். இந்த மைசூர் ரசம் பண்ணுறதுக்கு நெய்யில் தான் மிளகு சீரகம் தனியாலாம் வறுத்து செய்வாங்க. உங்களுக்கு நெய் பிடிக்கலன்னா நீங்கள் எண்ணெயில் கூட வறுத்துக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 10 போல் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதில் தேங்காய் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க மைசூர் ரசம் பண்ணும்போது. இப்போ இந்த புளியையும் தக்காளியையும் நம்ம நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மல்லி, சீரகம், காஞ்ச மிளகாய், மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது கரிஞ்சிடாமல் வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா இது கூடவே நாம் எடுத்து வச்சுருந்த தேங்காயையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காயை சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த தக்காளி புளி கரைசலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இதில் நாம் எடுத்து வச்சுருந்த மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயத்தூளை சேர்த்துக்கோங்க. இது கூடவே துவரம்பருப்பை வேக வச்சு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை கலந்து விட்டுடுங்க. இது கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். இப்போ இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இதில் நாம் அரைச்சி வச்சுருந்த மிளகு சீரகம் தனியாவை சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. மிளகு சீரகம் சேர்த்ததுக்கப்புறமா இது கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், நம்மளோட மைசூர் ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த ரசத்துக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை நம்ம ரசத்தில் எடுத்து சேர்த்துக்கலாம். மைசூர் ரசம் பண்ணும்போது பூண்டு சேர்த்து பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பூண்டு கூட சேர்த்து பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் மல்லி இலையை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான ரொம்பவே சூப்பரான மைசூர் ரசம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. பொதுவாக மைசூர் ரசம் செய்யும்போது நெய்யில் தான் தாளித்து கொட்டுவாங்க. நெய் பிடிக்காதவங்க எண்ணெயில் கூட நீங்கள் தாளிச்சுக்கோங்க. நான் இங்கே எண்ணெயில் தான் தாளிச்சிருக்கேன். அதே மாதிரி மைசூர் ரசம் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் கூட செய்வாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் செய்வோம். உங்களுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் துவரம்பருப்பை வேக வச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ ரசம் இன்னும் கொஞ்சம் திக்காகவே இருக்கும். சூடான சாதத்து கூட இந்த மைசூர் ரசம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ உடுப்பி வெஜ் ஆம்லேட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த உடுப்பி வெஜ் ஆம்லேட் பார்க்குறதுக்கு அப்படியே முட்டை சேர்த்து செஞ்ச ஆம்லேட் மாதிரியே இருக்கும். இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு 1/2 கப் அளவு வெள்ளை கொண்ட கடலையை ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு எடுத்து வச்சுருக்கேன். சோடா உப்பு இதுக்கு கண்டிப்பாக சேர்க்கணும். ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலை மல்லி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், இந்த ஆம்லேட்டுக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இது கூடவே 2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பமான அளவு நீங்கள் மிளகுத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கொண்டக்கடலையை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அரைச்சி வந்ததுக்கப்புறமா இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மற்ற பொருட்களையும் சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு கட்டாயம் நம்ம சேர்க்கணும். அப்போ தான் முட்டை சேர்த்து செய்கிற ஆம்லேட் மாதிரியே இந்த ஆம்லேட்டும் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆம்லேட் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. கல் சூடானதுக்கப்புறமா இதில் உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போது இதை பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ்க்கு நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மாவை பரப்பி விட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பமான அளவு மிளகுத்தூளை சேர்த்துக்கோங்க.
முட்டை இல்லாமல் தான் நீங்கள் இந்த ஆம்லேட் செஞ்சீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்பவே சாஃப்ட் அண்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மிளகுத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் உங்களுக்கு விருப்பமான ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா வேக விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இதை திருப்பி போட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் இதை நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான உடுப்பி வெஜ் ஆம்லேட் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள், இது பார்க்கும்போது அப்படியே முட்டை சேர்த்து செஞ்ச ஆம்லேட் மாதிரி எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் ரச்சு விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.